தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நான் எந்த அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல விரும்பல, நான் கேள்வியும் கேட்கல. பட் என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, எனக்கு 2500 ரூபாய் மாசம் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு ஃப்ரீ பீஸுமே வேண்டாம். என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. சோ நான் யாருக்கு இந்த ஃப்ரீ பீஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழே யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது போகட்டும், நல்ல விஷயம். பட் என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரியான காசு தேவை இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த காசை வச்சு தெருவுக்கு 2 CCTV கேமரா அரசாங்கம் நினைச்சா பொருத்த முடியுமா? ஒவ்வொரு தெருக்கும் இந்த மாதிரி CCTV கேமரா இருக்கு அப்படின்னாவே வீட்டுக்கு வெளியில வாசல் தாண்டறதுல இருந்து எங்கேயோ இருந்து போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்கு. சர்வேலன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏன் அரசாங்கம் நினைச்சா சர்வேலன்ஸை ஸ்ட்ராங் பண்ண முடியாதா? சர்வேலன்ஸை ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஆளை நீங்க போடுங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாவும் ஆகட்டும், அதே சமயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். இதை அரசாங்கம் நினைச்சா செயல்படுத்த முடியும். ஒருவேளை இதையும் மீறி அந்த ஒரு தெருவுல தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அந்த தெருவுல யாரு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. ஏன் எப்பயுமே மக்கள், சாதாரண நடுத்தர மக்களே ஏன் அனுபவிக்கணும்? சோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றத்துக்கு காரணமா இருந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும். சோ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான நாடுதான் நாங்க விரும்புறோம். எந்த ஒரு ஃப்ரீ பீஸும் வேண்டாம். சோ சர்வேலன்ஸை ஸ்ட்ராங் பண்ணி பெண்களை பாதுகாக்கிற மாதிரியான சர்வேலன்ஸ் ஃபுல்லா இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் அண்ணன் கூட இருக்கிற மாதிரியான ஒரு தைரியம் வரும். சோ அந்த தைரியத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ இத தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் பார்வையில எடுத்துட்டு போய் இந்த ஒரு நடைமுறையை செயல்படுத்தினாவே போதும், மக்கள் நல்லா இருப்போம்.